நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லையே. ஸ்பேஸையும் யாரும் டிஸ்கஸ் பண்ணலையே. கமுரு திவ்யா, ஆ எப்போ நடந்துச்சு? ஸ்கூல் நினைக்கிறேன். கிளாஸ்ல அந்த கிளாஸ் விட்டு வெளில வரும்போது ஒரு சண்டை நடக்கும். ம். அந்த சொல்லலாம். திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லி சாம் வாய்ஸ் பிரேக் கேக்குது சாம். ஒரு நிமிஷம். விக்னேஷ் கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே. கமருதீன் மேட்ரு அந்த ஸ்கூல் டாஸ்க்ல அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியில வரும்போது சண்டை நடக்கும். அவங்க திவ்யாவுக்கு எதுக்கோ. அப்போ கொஞ்சம் ஓவரா பேசிடுவான் கேரக்டர் விட்டு வெளில வந்து. ஸ்பேஸ் யாரும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லையே. அது டிஸ்கஸ் பண்ணல யாரும். அதுல அந்த தகுதி வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பான். நான் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்பேஸ்ல நீ பேசினதே இல்லை. ம். வணக்கம் மக்களே. ஒன்னா பாத்தீங்களா? உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. என்ன குறும்படம்லாம் போட்டானுங்க, அதெல்லாம் யாருமே சொல்லவே இல்லை. சாம் ப்ரோ என்ன குறும்படம் போட்டாங்க? நான் பார்க்கல. சாண்ட்ரா, சாரி, பாருக்கு. ஃபன்னியா ஷோ படம். ஆ யாருமே காணோம். அது பாருக்கு குறும்பட போட்டாங்க ப்ரோ. சும்மா ஃபன்னியான மூமெண்ட்ஸ் அங்க இருக்குது. அந்த ஸ்கூல் டெஸ்ட்ல நடந்தது. இது எதுக்கு எவிக்ஷன்ல இருந்து இன்னைக்கு இது பண்ணாங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப போரா இருக்கு. ஆக்சுவலா யாருன்னா ஒருத்தர் தூக்கி இருக்கலாம். எவ்வளோ அட்வைஸ் கொடுத்துட்டு போறாரு, வியானா கேட்ட மாதிரியே தோணல. இல்ல ஃபுல்லா டிப்ஸ் கொடுத்தாரு. ரம்யாக்கு டிப்ஸ் கொடுத்தாரு. ஆனா எதுக்கு ஒரு வாட்டி ஆனா எவ்ரி வீக் வந்து அது ஒரு எவ்ரி சீசன் வந்து ஒரு வீக்ல வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா அது வெளியில சொல்லிடுவாங்க. உள்ள வந்து அந்த ஒரு அது இதுல போன சீசன்ல வந்து அந்த ஒயில்ட் கார்டு போனப்ப பண்ணாங்களா சாம்? ஆன்சி வெளில போக வேண்டியது போல இல்ல. போல ஆமா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த வாட்டி அது கூட சொல்லல. வெளியிலயே நம்மளுக்கு தெரியல. மேபி டிவில ஏதாவது பேனர் போட்டிருக்கலாம். தெரியல. டிவில பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாட் ஸ்டார்ல ஓட்டிங் இருந்தது தானே. ஆனா கேன்சல் பண்ணல. அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இருந்துச்சு, கேன்சல் பண்ணலாம் இல்ல. மேபி லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ். ஆனா நீங்க 2 பேரும் தான் ஹாஸ்பிட்டல் இருப்பீங்கன்றத சொல்லி காட்டாரு பாத்தியா? வங்கவன் வன்ம புனை.
எப்படி இருந்துச்சு எபிசோடு? அதாவது அன்பே உருவான ஒரு தாய் என்ன அழகா லெட்டர் எழுதியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது வியந்துட்டு போயிட்டேன் நானு. என்ன ஒரு அன்பு பாசங்க. ச்சே, என்ன உங்க தலைவிக்கு குறும்படம்லாம் போடுறாங்க? பாத்தீங்களா மாசம். மாஸ். என்ன விக்ரம் என்ன லவ் பண்றானாமா? சொல்லவே இல்ல. யார பாரு தானே? ஆமா, சீக்கிரட்லி லவ் ஊத்தி ஒண்ணு எடுத்திருக்கான். உறவை நீட்டிக்கணுங்கிறான். என்னடா சொல்ல வர? ஓ, அந்த லெட்டர்லயா? ஆ, ஓகே. அப்புறம் அந்த இதுவும் உறவை நீட்டிக்கணும்ன்ற டேகும் வந்து அவளுக்கு தான் கொடுத்தான். அது வந்து அவன் லிட்டரலா என்ன சொல்றான்னா, கேம் இஸ் பிட்வீன் மீ அண்ட் பாரு அண்ட் சாண்ட்ரா அப்படின்றான். மத்தவங்க எல்லாம் மதிக்கலாங்க. எனக்கும் பாருக்கும் தான் டைரக்ட் கேம், சாண்ட்ராவுக்கும் சேர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். நீ யார வாண்டடா வந்து வண்டியில ஏறுறங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அதுதான் ப்ரோ நான் நேத்தே சொன்னேன்ல ப்ரோ, ஆக்சுவலா என்ன சொன்னேன், விக்ரமுக்கு கிளீனா தெரிஞ்சிருச்சு யார் அடிச்சா நம்ம மேல வருவோம்னு சொல்லிட்டு. அதுதான் கேம் பிளே. அது வந்து நேத்தே நான் சொன்னேன். ஆக்சுவலா விக்ரம் வந்து டார்கெட் வந்து பார்வதி தான். அப்பதான் நம்ம மேல டாப்ல போக முடியும்னு தெரிஞ்சிச்சு. அதான் வேற ஒண்ணுமே இல்லை. இஸ் இட்? யாரு வேற யாருமே கேம் விளையாடல. வேற யாருன்னா விளையாடாதான் போய் அவங்களை போய் ஏதாச்சும் இது பண்ணி அவங்களை இது பண்ண முடியும். அவனுக்கு நல்லா தெரியுது வேற யாருமே விளையாடல. ஆப்போனண்ட்ல நம்ம யார் ஒருத்தவங்க இது பண்றாங்களோ அவங்க கூட நம்ம விளையாட மட்டும்தான் நம்ம தெரியும். டாப்ல போறோமோ இல்லையோ நம்ம தெரியும். முதல்ல அதுக்கு தெரியறதுக்காக நம்ம போய் ஏதாவது பண்ணணும்ல, அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆர்எஸ்என் ஹலோ 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 1 hour எப்படியோ இருந்துச்சு. ஏற்கனவே நான் போஸ்டே போட்டேனே, சரி மொக்க. என்னடா எதுக்குடா இந்த 1 hour? டேரக்டா ஆதிரை மட்டும் தான் கண்டென்ட், உள்ள போங்க. சரி ஓகே, மிக்ஸ் எல்லாம் அதுவுமே அந்த அளவுக்கு இல்லையே. ஏதாவது டாஸ்க் போட்டு ம். அமைச்சிருக்கலாம். அந்த ஃபயர்லே போட்ட இன்ஸ்டன்ட்டா பிரேக்கப்புங்க. பாத்தீங்களா இல்லையா? நம்ம தப்பாவே பழகல. இவங்க சொல்லும் போது அது அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்றாரு அவர் எஃப்ஜே தலைவரே. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் ஆயிட்டு தான் இருக்கு. இவங்க சொல்றதுனாலதான் ப்ரொஜெக்ட் ஆகுதாங்க. பளிச்சுன்னு வைக்கணும் போல இருந்துச்சு. உடனே பிரேக்கப், இன்ஸ்டன்ட் பிரேக்கப். அதுக்கு தான் சொல்றேன். இப்போ நம்ம உடனே பேசாம நிப்பாட்டிட்டோம்னா அது வந்து பண்ணது ஃபேக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றா. என்னம்மா என்ன ஹாட் சீட்டு ஹாட் சீட் பேசுது. ஹாட் சீட்டு வாங்கின அடி எல்லாமே சேர்ந்து இன்ஸ்டன்ட்டா பேசுது. அதில் என்ட்ரி ஓகே, பாப்பா என்ன பண்றான் ஆதிரை. வந்தோன்னே எதுவும் சொல்லலைல்ல இப்போதைக்கு. நத்திங், ஹி டோல் நத்திங். பத்தாவது காதிரி சசி என்ட்ரி என்ன, வரல. எனக்கு தெரிஞ்சு ஆதிரை பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே ஆக்சுவலா நெகட்டிவா கொஞ்சம் போயிடுச்சு. அதனால பெருசா ஏங்க, எதுவும் பண்ண இல்ல மாட்டாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க. செகண்ட் சான்ஸுங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு செகண்ட் பெரிய விஷயம் சான்ஸுங்க. தெரியுமா? அவ்வளவு ஈஸியாலாம் விட்டுற மாட்டாங்க. அங்க இப்ப இருக்கிறவங்க எல்லார விடையும் அக்ரெசிவா ஆதரி தான் விளையாடுவா, எழுதி வச்சுக்கோங்க. அங்க இவர் விக்கல் சொன்னா பாத்தீங்களா வந்தோடனே. சாம் அந்த ஐடியா ஏங்க, இருக்காது. அதுல அதுல கூட ஒரு தற்பெருமை பாத்தீங்களா? இப்போ ஒரு வாரம் நான் வெளில நான் போயிட்டு போயிருந்தா வந்தா என்ன என்ன பண்ண? பண்ணிருப்பேன் டேய் தெரியுமா? என்னடா ஏய் பண்ணுவ நீ? என்னடா பண்ணுவேன், போயிட்டு வாடா போயிட்டு வாடா போடா. சத்தியமா செம நார்சிசிஸ்டுங்க அவன். தூ. சரி சீரியஸ்லி ஓகே. வந்து அங்க போயிட்டு நான் என்ன பண்ணிட்டு நான் போயிட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, டேய் நீ போயிட்டு வா, நீ முதல்ல கிளம்பு பாப்போம், போயிட்டு வா பாப்போம். எனக்கு இது புரியவே இல்லை சரியா. இவர் வந்து ஆதிரைக்கு வந்து ஒன் சைடு ஃபீலிங்ஸ் இருந்துச்சாங்க. வியானா சொல்றது பாத்தீங்களா அது கடைசி. ஆதிரைக்கு வந்து ஒன் சைடு ஃபீலிங் தான் இருந்துச்சான். ஸோ வந்து எஃப்ஜே கட் அது பண்ணிட்டாராங்க. எஃப்ஜே தானே பட் சொன்னா? அதான் எஃப்ஜே சொன்னா. ஆனா ம். நமக்கு இருந்தது ஆர்கானிக் ஃபீலிங்ஸாம்ல. அப்படியா? உன் வாய் உருட்டு. என்ன சொல்றது? சொல்லு. என்னென்ன சொல்றான்? இருடா உனக்கு வரட்டும். சீரியஸா ஆதரை வச்சு எனக்கு செய்யணும். சிரிப்பு தாங்கல சரியா. வச்சு செய்யணும் இவனெல்லாம்.
எனக்கு ஆமா தெரிஞ்சு லாஸ்ட் பண்ணுவாங்கன்னு தான் தோணுதுங்க. சாண்ட்ராவை யார் வெளில போட See, சொன்னது? விக்க இன்னொன்னு சொன்னதா? ஓகே அதெல்லாம் விடுங்க. குறும்படம் வாட் இஸ் திஸ்? அது யாருமே சொல்லவே இல்லைல்ல. குறும்படம் தலைவி ப்ரோ எவனுமே தலைவி சொல்லல பாருக்கு ப்ரோ. அது வன்மங்க. நவ் யூ see நான் திருப்பி வாரம் சொல்றதுதான். போயிட்டு வர்றவன் ஆக்சுவல் நடந்தா சொல்ல மாட்றாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வெளியில வருது. கானா வினோத் காட் ஹியூஜ் கிளாப்ஸ் எங்க நேத்து வந்தது அங்க முன்னாடி அவர் சொல்லி போன கேப்ஸ், இன்னைக்கு வந்தது எடிட்டட் கிளாப்ஸ். குறும்படத்தை பத்தி ஏன் பேசல? ஏன்னா வீக்கெண்ட் பூரா ஹைப் ஆகும்னா ஒருத்தன் பேசல. வெளில ஒரு சத்தம் வரல குறும்படம். These people ஆக்சுவலா are ரொம்ப seriously நல்லா sick. இருந்துச்சுங்க. Okay, ரொம்ப நல்லா ஃபன்னா தான் இருந்துச்சு இருந்துச்சு. ஃபன்னா குறும்படம். ஃபன் இருந்துச்சு, ஃபன்னா குறும்படம் இருந்துச்சு. இது. நான் தான் போஸ்ட் போட்டிருக்கேன். பாருக்கு போன மட்டும் சீசன் போட்டாங்க. சம்பவ பாருக்கு சமையல், மட்டும். இந்த சீசன் சமையல் சம்பவம். அவ்வளவுதான். நான் பாருக்கு மட்டும் ஸ்பெஷலா போட்டிருக்காங்க. அதான் சொல்றேன், இது ஸ்பெசிபிகலி ஃபார் பாரு, ஜஸ்ட் ஃபார் ஹர் வார்டன் டியூட்டிஸ். கதன்னு கதற போறாங்க பாருங்க. அப்புறம் டாப் 3 ரெடி பண்ணிட்டாங்க போலே. சாம், வாட் டு யூ திங்க்? டே 50 தானே இன்னைக்கு? டே இன்னைக்கு நீ 50 போன வாரமே 50 இல்ல 50 வந்துருச்சோ? இது 50. ஓகே, க்ளோஸ் டு 50 மிடில். 57 யாரு மிடில். உங்களோட டாப் தேர்ட் யாரு சொல்லுங்க? 1-2 ஓகே. தேர்ட் யாரு? 1-2 ஓகே இல்ல. 1-2 3லயே இவங்க தான் இருப்பாங்க. 1-2லாம் ஓகேலாம் இல்ல. There's still a lot of இன்னைக்கு discussions that இன்னைக்கு need to go, but பாத்தீங்க she is going to ஏன் be 3 தான் தோணுது எனக்கு. எனக்கு டாப் 3. அது ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு இவனுங்க விக்ரமுக்கு பண்ற ஹைப்ப பார்த்தா அவனை கூட்டி வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. ரொம்ப கண்டிப்பா ஓவர் கொண்டு வர ஹைப்பா தான் இருக்கு. போறாங்க. இன்னைக்கு That seems to be top 5ல பாருவுக்கு இவன் இருக்கான் கண்டிப்பா. இன்னைக்கு அந்த டேக் குடுக்கும்போது கூட அவன் சொன்ன ரீசனுக்கு விஜய் சேதுபதி விக்ரமுக்கு தான் கை தட்டுறான். அவ்ளோ ஒண்ணும் தெரியல எனக்கு. அவ்ளோ நல்லாவா இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு ஹைப் பண்ணி அந்த மாரி எனக்கு தோணுது. ஆமா, அப்படிதான் பண்றாங்க. நான் ஆட் ஆன் பண்ணட்டுமா? வன்ம பூனை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்டே அவருக்கு தாங்க ட்ரை பண்றாங்க. ஃபார் 2 எக்ஸாம்பிள்ஸ், இன்னைக்கு அமித்த கொஸ்டின் பண்ணார்ல, அந்த இஷ்யூல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே விக்ரம் தான் பண்ணார் இல்லையா? அதே மாதிரி அன்னைக்கு சபரியோட மாதவி இஷ்யூலயே கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எனக்கு புரியல என்ன சொல்றீங்கன்னு. இல்ல அவங்க விக்ரம தான் ஃபர்ஸ்ட்டுக்கே புஷ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அமித்தை சேவ் பண்ணும்போது அவர் கொஸ்டின் பண்ணார்ல, இந்த மாதிரி மந்த்லி இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு பெயினாகவே தெரியறதில்ல. இதே மாதிரி சபரி கேப்டன்சி இஷ்யூவில் பாரு இது பண்ணும்போதும் நீங்கள் பெயினை இப்படி தான் ஹைலைட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னார்ல. பட் அந்த 2 இன்ஸ்டன்ட்லையுமே விக்ரமுமே இருந்தார் தானே. ஆனால் அவங்க விக்ரம எதுவுமே இது வரைக்கும் பேசவே இல்லையே அவர். 1 செகண்ட். இப்போ விஜய் சேதுபதி இப்படி கொஸ்டின் பண்ணாரா அமித்த? ஆமா, ஆமா. ஆமா. என்னங்க முடிய என்னங்க போகுது. மிஸ் பண்ணிட்டேனா நானு? ஐயோ! ஆமாங்க, கேட்டாருங்க. அவரை சேவ் பண்ணும்போது சேவிங் பண்ணாரு. ஆர்டர் சேவிங் ஆர்டர் பண்ணாங்கல்ல வன்ம பூனை. ஆமா. சேவிங் ஆர்டர் அப்ப அமித் சேவ் பண்றதுக்கு பிரஜனை சேவ் பண்ணி முடிச்சோடனே அமித்தை சேவ் பண்ணாருல்ல. அப்ப இதெல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டு தானே சேவ் பண்ணாரு ஓ அமித்தை. ஷிட், இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன். அது மட்டும் ஸ்கிப் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க ஓட்டி ஓட்டி பார்த்திருப்பீங்க. இவன் பேசலாம் என்னத்தை கேட்டுக்கிட்டு சொல்லி எல்லாம் ஓட்டிருப்பீங்க. பார்க்கல. தெரியும் நீங்க எனக்கு பண்ணிருப்பீங்க. தானாவே பண்ணக்கூடிய ஆள் தான். ஹாட்ஸ்டார்ல ஓடிடுச்சுங்க ஒரு 2 இடம். ஆமா ஏங்க ஆமா, ஏங்க பாரு இல்லாத இல்லங்க. ஸ்கிரீன்ஸே தெரியாது உங்களுக்கு. இல்லங்க. சத்தியமா இல்லங்க. எனக்கு அது இல்ல ஹாட்ஸ்டார்ல இல்ல தானா ரசிகா, ஒரு அதுக்கு 2 முன்னாடி ஃபாஸ்ட் பார்வை ஃபார்வர்ட் ஆயி சேவ் பண்ணிருப்பாங்க. போயிருச்சு. இல்ல பார்வை சேவ் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சிவ இவ்வளவுதானே அப்படின்னு சிவா சொல்லிட்டு அவ்வளவுதான், அடுத்து சேவ் ஆயிடுச்சுல, இப்போ அடுத்து பாத்துக்க. ஸ்கிப்ட் ஆதிரே. இங்க ஸ்கிரிப்ட் அதுவா ஸ்கிரிப்ட் ஆயிருச்சான். ஏங்க பொய் சொல்லலைங்க. சத்தியமாங்க. ஒரு நாங்க 2 போய் இடம் சொன்னா எனக்கு சொல்லவே இல்லையேங்க. தானா உங்க ஃபாஸ்ட் ஹாட்ஸ்டார் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. அதாங்க, இல்ல இல்ல உங்க இல்ல. ஹாட்ஸ்டார் அல்ட்ரா பிரீமியம் சரியா? ச்சே ச்சே ச்சே. இங்க பாரு நாங்க எழுதி வச்சிருப்பீங்க. பாரு இருக்கிறத மட்டும் காட்டு, வேற ஏதாச்சும் காட்டினா காசு தர மாட்டேன்னு சொல்லிடுவீங்க. அதுவும் இல்லை. மெயில் போட்டாலும் போட்டிருப்பாங்க. ஆமாம். இன்னொரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணேன்னா, எல்லாரும் இந்த துண்டிக்கப்படுவீர்கள் இல்லை இது ஜாயின் பண்ணுற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்கல்ல, அதில் எல்லாருமே விக்ரம் கூட இருக்கும்போது எனக்கு க்ரோத்தாக இருக்குது, அவர் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவார்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவாக கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. இதே இந்த சைடு ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் செட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஆமா ஆமா. அதாங்க, திஸ் இஸ் த சேம் ஸ்கிரிப்ட் சரியா? அது நான் நல்லவன் அப்படின்ற ஸ்கிரிப்ட் அது. அந்த ஸ்கிரிப்டை நீங்க என்ன பண்றீங்கன்னா இவங்க சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க.
இல்லை யூஸ்வலி டைட்டில் வின்னர்ல மேலே ஃபர்ஸ்ட் டாப் 1 and 2 அப்படி தானே வச்சிருப்பாங்க. ஸோ பாரு வந்து நெகட்டிவ் ஷேட் மாதிரியும் இவர் பாசிட்டிவ் ஷேட்ல வச்சிருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் வருது. எனக்கு அந்த மாதிரி தெரியலையே. நீங்க எவ்வளவுதான் சாயம் பூசினாலும் இது எப்படி பாசிட்டிவ் ஆகும்? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. how will this யாருக்கு? become விக்ரம்கா? positive என்னோட விக்ரம்கா? கொஸ்டின். அதான் சொல்றேன். how is this going to be positive? End ஏதோ of the ட்ரை day, பண்றாங்க. truth is ஏதோ there, ட்ரை right? நீங்க பண்றானுங்க. கேளுங்க. ஏதோ இவங்க ஒண்ணு ட்ரை எப்படி வேணா பண்றானுங்க. ஹெல்ப் பண்ணட்டும், என்ன வேணா பண்ணட்டும். விக்ரம் வந்து பாசிட்டிவ் பர்சன் சொன்னா யார் ஒத்துப்பான்னு சொல்லுங்க. நம்மலாம் ஒத்துக்க I மாட்டோம். stand with அவங்க I சொல்லுவாங்க. stand with Rasigan on that because அவங்க உள்ள ஒரு டெம்ப்ளேட் செட் ஆகுது, வெளிய வியூவர்ஸ்க்கு தெரியும்ல வாட் விக்ரம் இஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெளிய ஆடியன்ஸ் ஓட் பண்ணுவாங்க. பட் உள்ள அவங்க செட் பண்ற டெம்ப்ளேட் என்னன்னா இன்னும் பார்வதியை போட்டு அடிங்கதான் செட் பண்றாங்க. கண்டிப்பா See, திஸ் இஸ் கோயிங். let them hit பாருங்க. That's Yeah, not a அதுதான். problem for me. That is what ம். Rasigan. That is அவங்க more they hit Parvati inside. What is the reaction outside? Just the opposite, இல்லையே. So that's what's happening ம். right now. So அவங்க உள்ள செட் பண்ற டெம்ப்ளேட் இப்ப கூட இன்னைக்கு ஃபுல்லா ஏத்தி விட்டுருக்காங்க பார்வதி அகேன்ஸ்ட். கனிலாம் பாருங்க burn தான். So கனிலாம் என்னங்க இவ்வளவு எப்படி இருக்காங்க? அவங்க லெட்டர் பாத்தீங்களா? my God. Such a toxic letter. God. Really toxicity peak இதுதாங்க. இந்த நேச்சரை நம்ம பார்க்கிறோம்ல. Are we idiots? We are not, right? இல்ல அவங்க சொன்னா தெரியுமா, யார் எழுதுனா சொல்லி கீழே பேரு போட்டுருவோன்ற போதுதான் எனக்கு ஹப்பாடான்னு இருந்துச்சு. ஏன்னா வந்து மேபி கனி தாட் லைக் யாருக்குமே பேர் தெரியாது, நம்ம என்னன்னா எழுதலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. Yeah, Now when people audience know, now people know this is what is Kani, this is what is Kani's true face, true colors எல்லாமே. precisely. ஆமா, இப்படி இருக்கவங்ககிட்ட போய் you think that she is sweet. Was there even a bit of sweetness in that letter? not at all. அது That's what மத்தவங்கனாச்சும் that's ஏதோ see, yeah that's மத்தவங்கனாச்சும் just the true ஓட்டுரும். self. Yes. ம். So இவங்க actually they are setting a very good I'm அது வந்து ஸ்டோரி லைனை நல்லா புஷ் பண்ணிட்டு போறாங்க. டு தி ஆடியன்ஸ் ஒரு ஸ்டோரி லைன் காட்டுறாங்க, டு த பிளேயர்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் இன்னொரு ஸ்டோரி லைன் காட்டுறாங்க. த வே இட் வில் பி இன்டர்பிரேட்டட். ஸோ I think I'm not saying that Paru will continue to make more crazy mistakes. So அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். But they have started a very strong narrative-ன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா let it be whatever. Okay, this is going to be very much damaging for some of the people inside the house. Yeah, Kanik Vikramku damage is already there. Vikramku damage is heavy இல்லங்க இங்க outside. கேளுங்க, எனக்கு வந்து your real character என்ன பொறுத்த வரைக்கும்னா your real character is comes out when you think no one is watching you. அப்ப நீ யாரா இருக்கியோ அதுதான் உன்னோட ரியல் செல்ஃப். this மொட்டை கழுதாசி is actually bringing that out. எனக்கு யாருன்னு இவங்க யாருக்குமே வந்து நான் இப்ப எழுதுனா தெரியாது, நான் என்ன வேணாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஒன்று எழுதியிருக்கீங்க தெரியுமா? தட் இஸ் யுவர் ட்ரூ செல்ஃப். அப்படின்ற போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல worst லெட்டர் வந்து இட் வாஸ் கனிஸ் லெட்டர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எவ்ரி ஒன் எல்ஸ் அட்லீஸ்ட் ஹேட் அ லிட்டில் பிட் ட்ரிக் தான். இவ்வளவு வன்மத்தை யாருமே இறக்கல. அப்புறம் என்னோட தாட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் பேரிங் வித் மீ. ரொம்ப லாங் வச்சுக்கல. அது என்னன்னா பார்வதி வந்து ஷீ இஸ் நாட் அ ஸ்மார்ட் பர்சன்ங்க. நீங்க யார் என்ன சொன்னாலும் மை ஒப்பீனியன். ஷீ இஸ் பிளேயிங் பியூர்லி ஆன் இன்ஸ்டிங்ஸ். ஓகே, இப்படி பண்ணா அப்படி, அப்படி பண்ணா இப்படி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷீ இஸ் ஹர் செல்ஃப். அவளோட ட்ரூ whatever anger, emotions, over love, over passion அப்படியெல்லாம் வருது. அண்ட் அவ யோசிச்சு for her her favorite day is nomination day, where she thinks it's a real strategy மாதிரி அவங்க ஹெட்ல வச்சுக்கிறாங்க. and she's really enjoys that day. But basically in my opinion, from what I've observed, அவங்க வந்து she's playing purely on her instincts. Okay, இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு. and அந்த விதத்துல she's rubbing a lot of people. and her biggest weakness is of course that entangled sort of emotion that she believes is really true for Kamruddin. So adnala it's interesting to watch this character like adu oru nool kandu mari irukku. She unravels and travels. Adnala da I really find Parvati's character and play வந்து engaging. எனக்கு there's no stereotype in her அப்படின்னு எனக்கு தோணுது.
So yeah, that's it, guys. Yeah, but what Rasigan said is absolutely on point. எல்லாரோட real the real true ugly selves வந்துச்சு, at least for most of them. Vikram kept it again, very very crafty he was. As usual, he was very cunning in his letter. So அது வந்து சொல்லவே முடியாது. அது he knew, he already would have figured out இது எப்படியும் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, இது எப்படி அவங்களுக்கு தெரியும். So he crafted his letter very cunningly. அந்த அந்த கிட்ட வச்சுக்கணும் தூர வச்சுக்கணும் கூட he said it in a very cunning way, I felt. But that's who I think he is. So Sam, how did you like it, இன்னைக்கு? பேசுங்க மாதவி. மாதவி கண்டெஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த பேசுங்க மாதவி. லெட்டர்லயே சாண்ட்ரா லெட்டர் பெஸ்டா இருந்துச்சு. மற்றபடி அந்த அது என்ன அந்த டாஸ்க் வச்சாங்க இல்லையா, அந்த டாஸ்க்ல விக்கல்ஸ் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தோணுச்சு. ஃபாருக்கும் எனக்கு மட்டும் தான் கேம் இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது இந்த ஸோ ஐ திங்க் ஃபாரு, விக்கல்ஸ், சாண்ட்ரா இப்போதைக்கு ஃபைனல்ஸ் கன்ஃபார்ம் டாப் 5க்குள்ள அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதை தாண்டி வரவங்க தான் யாரு வருவாங்கன்றது தான் இனி கேமா இருக்கும். இந்த வீக்குக்கான கேம் இவங்க 3மே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, விக்ரம், பார்வதி அண்டு சாண்ட்ராவை. மற்ற பேர்லாம் வரத்துக்கு போட்டி போட்டுட்டு இருக்கவங்கள பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா, சபரி, எஃப்ஜே, கமருதீன் அண்ட் அரோரா இவங்க எல்லாம் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. மீதி பேர்லாம் வெளியில வர வேண்டிய கேஸ் தான். Got it. Yeah, it's quite fair, I think. டாப் 5ல சாம் டாப் 5ல ஒரு 3 பேர் தான். 3 பேர். ஓகே, கால் தரத்தை பதிச்சுட்டாங்கன்றீங்களா? ஆமா, டாப் 4 and 5க்கு தான் மீதி பேர்லாம். திவ்யா, அப்புறம் யாரு, சபரி, டைட்டில் வின்னர் சண்டைக்கு வந்துட போறாங்க ப்ரோ. ரம்யாவா? ரம்யா கிடையாது, டைட்டில் வின்னர்னு ஒரு 2 பேர் சுத்திட்டு இருக்காங்களே. யாரு? கானா கும்பல் அண்ட் சபரி கும்பல். தெரியல, கானா மேபி எப்படின்னு தெரியல. அது இதுக்கு மேல நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசுறாரு. அதை தாண்டி அவரு மத்தவங்க கூட என்னைக்கு கேம் ஆடுவாருன்றது எனக்கு தெரியலையே. கேமே ஆடலங்க. அப்படியே இருந்தாலுமே அது ஒரு தப்பான டெம்ப்ளேட்டா மாறிடும். இப்படியே இருந்துட்டு எப்படி கொடுப்பாங்கன்றது எனக்கு புரியல. வெறும் ஓட்டம் இந்த மாதிரி இருந்தாலே போதும், வந்து சும்மா உட்கார்ந்தாலே போதும், வெளியில பிஆர் செட் பண்ணிட்டு வந்தா போதும். பாட்ஸ் ஓட்ட மட்டும் வச்சு அது கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வச்சு செஞ்சுதான் அனுப்பி விடுவாங்க வெளியில. அதான் சொல்றேன், ஏன்னா யூ ஆல்ரெடி saw this last season, right? பாட் ஓட்டு மட்டும் வச்சு நீ என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி வந்தவங்களுக்கு செஞ்சு விட்டாங்க. we already know that ஓட்டு இருந்துச்சு அதனால துரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லி காட்டினாங்கல்ல. பாப்போம், மேக் சென்ஸ். மற்றவங்களுக்குலாம் இது அன்ஃபேரா ஒரு எக்ஸாம்பிள் தானே செட் ஆகும். உட்காந்து ஏற்கனவே ஒரு அன்ஃபேர் எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டாங்க. ஐயா, I should not keep repeating this again and again. மாதவி பேசிட்டாங்க. மாதவி பேசிட்டு அதுக்கு வந்து பேசலாம். பேசுங்க மாதவி. ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். சீக்ரெட் டாஸ்க் நேற்று லைவ் போனவங்க யாருமே சொல்லலை இல்லைங்களா? பட் இட் ரிமைண்டட் மீ ஆஃப் சௌந்தர்யா அகெயின். இல்லை, இவங்களுக்குன்னு ஸ்பெஷல் சீக்ரெட் வீடியோலாம் போட்டு இது கொஞ்சம் நைஸாக இருந்துச்சு பார்வதிக்கு. பட் ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் கனியோட ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சேடாக இருந்துச்சு. அது எவிடெண்ட்டாகவே தெரிஞ்சுது. ஸோ யா, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. பட் அதுக்கப்புறம் அந்த சீன்ஸ் ஆஃப் வைல்டு கார்டு என்னங்க நான் பார்க்கலையே என்னன்னு தெரில. ஆதிரி வந்தது தான் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவும் டாஸ்க் பண்ணாங்களா, அதெல்லாம் காமிச்சாங்களான்றது எனக்கு தெரியல. இல்ல எதுவுமே வைக்கல. they just letter in. இப்போ லைவ்ல வந்து they continuing that from that இன்சூரன்ஸ் டாஸ்க்ல இருந்து அங்க இருந்து அப்ப கண்டினியூ ஆகுது லைவ்ல. ஓகே, டாஸ்க் இன்னைக்கு எதுவும் வைக்கல, மேபி டுமாரோ. லைவ்ல வந்து they were busy focusing on the FJ and Viana breakup. நெக்ஸ்ட் வீக் அவங்க
கேம் பிளே மாறும்னு நினைக்கிறீங்களா வியானது? பிரேக்கப்ங்க இட்ஸ் ஆல்ரெடி ஓவர். ஹி செட் லிட்டரலி செட் தட். நம்ம வந்து நார்மலா டேல பேசிக்க வேணாம். நைட்ல மேபி வென்ஸ் வி ஹேவ் சம் ஃப்ரீ டைம் வில் கம் அண்ட் டாக். அவ்வளவுதான். pretty much done. சாயந்தரம் பிரஜன் கேப்டன் சொன்னாங்க. இப்போ யாரோ ரம்யா கேப்டன்றாங்க. நீங்களே பேசி அதாங்க நான் முடிப்பாங்க. அவதான் போஸ்டே போடல. திஸ் வாஸ் நாட் ஃப்ரம் அ ட்ரஸ்டட் சோர்ஸ். சும்மா ஜாலியா ஒன்று போட்டு விடுறாங்க. why should we go and jump to conclusions? வந்தோடனே கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணி போடுவோம். இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. எய்தர் பிரஜன் ஆர் ரம்யா. ஆதிரியை கூட கேப்டன் கொண்டு வரலாம். ஐ டோன்ட் திங்க் ஸோ. கொடுக்க மாட்டாங்க. அண்ட் ஆதிரே இஸ் நாட் டம் enough to go into captaincy right off the bat. ஏன் திவ்யாலாம் வந்து நீ கேப்டனாலயா? அடி வாங்கினாங்கல்ல கேப்டனா, என்னாச்சு? நல்ல பேரா வந்துச்சு. நீங்க கேப்டன் இஸ் நாட் குட் ப்ரோ. புரியுதா? இந்த வாட்டி கேப்டன் வந்தாலே எல்லாரும் அடி தான் வாங்குறாங்க. ஒருத்தன் கூட கேப்டன்சில நல்ல பேர் வாங்கல. தெரியல, பாதி பேர் ரம்யா கேப்டன் போட்டுட்டு இருக்காங்க, பாதி பேர் பிரஜன் கேப்டன் போட்டுட்டு இருக்காங்க. 2 ஆப்ஷன் தானே ப்ரோ இருக்கு. இப்ப நான் போடுறேன் அடுத்து ஆதிரே கேப்டன்ட்டு. மூணாவது ஒன்று கைஸ் கொடுப்போம். புரியுதா? யார் வந்தாலும் கேப்டன்சி வந்து போங்கு கேப்டன்சியா தான் இருக்கும். அதான் சொல்றேன். ஆமா. somebody else will be let leading them the put show. see when they இப்ப நீ can போடு. start doing the swing. ஓகே 2 பேர் தான் ஆப்ஷன் 2 சொல்றாங்க. நம்ம மூணாவது ஒரு ஆப்ஷன் கொண்டு வருவோம். வைல்டு கார்டும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. எஃப்ஜே இல்லாதனால சொல்லி நம்ம போடுவோம். அப்புறம் இல்ல இப்ப இல்ல guys, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பேஸ்ல அவங்க போய் கேட்பாங்க. 3 பேர் ஆதிரே வேற சொல்றாங்க அப்படி சொல்லி அவங்களும் கேட்பாங்க. இப்ப நீ எனக்கு போடு நம்ம வந்து பிரஜன். ஜாலியாக பண்ணி வச்சுட்டு வேடிக்கை எனக்கு பார்ப்போம். எனக்கு வந்து ஆதிரி பத்தி ஒன்னு தோணுது. she's going to ம். do a repeat of Purnima. he will take the பணப்பட்டி. அது வரைக்கும் அவன் ம். இருக்கணுமேங்க முதல்ல. இருப்பான்னு ஆக்சுவலி she will be தோணுதுங்க. there. எனக்கு she அப்படியே will தோணுது. be there. she will be there. she's a fierce player. அவ idiot கிடையாது. she just got derailed. அதெல்லாம் அவ she கரெக்ட் தான். ஐம் நாட் நான் இப்ப கூட சொன்னேன் ஆதிரி வந்து அக்ரெசிவா அடிச்சுதான் விளையாடுவா அப்படின்னு. ஆனா ஆமா ஆனா யூ ஹாவ் டு திங்க் அபௌட் ஆடியன்ஸ் மைண்ட் செட் ஆல்சோ. இப்ப வந்து அவளை வந்து நம்ம ஓட்டு போடாம நம்ம எடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது திரும்ப வந்தான்னா இன்னும் அவன் மேல கொஞ்சம் காண்டியா இருக்கும். they will not take her to top 5ங்க. பட் yeah அவளே வெளில போயிருவாளே. அவளே பெட்டி தூக்கிட்டு போயிருவா. See வெளியே இப்ப பெட்டி யோசிச்சு தூக்கிட்டு பாத்தீங்கன்னா போயிடுவா. வச்சுக்கோங்களேன். பெட்டி பெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு டாப் 7லயாவது வரணும்ல, டாப் வந்துருவா. 8லயாவது. she will be there. I am pretty கம்பேர்ட் sure டு about தி that. அதர்ஸ்ங்க, கம்பேர்ட் டு தி அதர்ஸ் மத்தவங்கள இல்ல. வீட்ல ஒண்ணுமே பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. அவங்கள தான் அனுப்புவாங்க. இதே வன்ம புனைகிட்ட கொஸ்டின் கேட்பான். வன்ம புனை இப்ப ஆதிரி இடத்துல நீங்க சொல்லுங்க. உள்ள போனீங்கன்னா ஆதிரி பிளேஸ்ல ம். நீங்க இருந்தீங்கன்னா உங்க கேம் எப்படி இருக்கும்? நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இப்போ. என் முதல்ல வந்து எஃப்ஜே வந்து வெளுத்து வாங்கிருவேன். அசிங்கமா கேட்பேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷனா இருக்கும். வித்தவுட் அ டவுட். அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி சைடு வித் பாரு. அண்ட் கனி அக்காவெல்லாம் வந்து வச்சு செய்வேன் கண்டிப்பா. வேற என்ன? இன்னைக்கு சொல்லுங்க சொல்லுங்க சரி. இல்ல நீங்க சொல்ல முடியும். இல்ல டைட்டில் அடிக்கணும்னு போவீங்களா? இல்ல எல்லாரோட கேம் முடிக்கணும்னு டைட்டில்லாம் பாப்பீங்களா? அடிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேங்க. ஐ மீன் லைக் ம். அந்த அந்த இடத்துல இருக்கும்போது இப்போ நான் ஆதிரியா நிஜமாவே இருக்கேன்னா அந்த பேராசை இருக்கும். பட் ஆனா எனக்கு வித் மை நாலேஜ் கரண்ட்லி நான் டைட்டில் பத்தி நான் யோசிக்க மாட்டேன். பெட்டி எடுக்கிறதுக்கு தான் யோசிப்பேன். அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகணும்னு. அது எப்படி விளாடணும்னா எல்லாரோட வீக்னஸும் ஆதிரிக்கு இப்ப ஏன்னா தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 வாரம் இல்ல ஆதிரே. ம். இல்ல ஸோ மோர் தென் தட். மோர் இப்போ தென் உங்களுக்கு தட்ல. ஸோ ஆதிரியை நல்லா அப்சர்வ் பண்ணியிருந்தா இப்ப உள்ள இருக்க 15 பேரோட வீக்னஸும் தெரியும். ஓகேவா? 15 பேருமே எப்படி காலி பண்ணணும்ன்றத மைண்ட் கேம் விளாட சொல்லி ஒய்ஃபை கூப்பிட்டு வர சொல்லுங்க ஒரு பொறுமையா. நிமிஷம், விக்கி அண்ட்ரஸ் பண்ணிருக்க. சொல்லுங்க விக்கி. ப்ரோ எனக்கு கேக்குதா? கேக்குது. ம். ஒரே ஒரு கேள்விதான் ப்ரோ. சேதுபதி வந்து பார்வ மட்டும் உங்க வன்மம் எப்பயுமே சொல்லிட்டே இருக்காரு. இந்த கனி, இந்த விக்ரம, மத்த யாருமே இந்த மாதிரி சொல்லவே மாட்டேங்கிறாரு. பார்வ மட்டும் ஒயாம சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும். ஏன்னா she puts that on display right. அதனால தான் ஓப்பனா வந்து சொல்றாங்க அவங்க. ஸோ அதனால வந்து that becomes like okay fine சொல்றேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல மத்தவங்கன்னா பாரு மட்டுமே தானே அந்த அந்த மோட்லயே வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மத்தவங்களோட அந்த ஷோவை எடுத்துட்டு போறதுனால அவங்கள வந்து அந்த வன்ம மோட்லயே தான் வச்சிருக்கிறாங்க. ஏன் பார்வெல்லாம் வந்தோன்னீங்கன்னா அப்படி அன்னை பார்த்தா அன்னை அப்படி பார்த்தா கனியை விக்ரம் பாத்தீங்கல்ல விக்ரம் இந்த லெட்டரு. லெட்டரை பாத்தீங்களா ப்ரோ? கனி லெட்டரை பாத்தீங்களா? அதெல்லாம் பார்த்தேன் ப்ரோ, பார்த்தேன். அதெல்லாம் வன்மத்துக்கும் மேல. வன்மம் ப்ரோ மேக்ஸ் அது. ம்.
அதோட பெட்டர் தூக்குறது பெட்டர். ஹனி இந்த பேரோடய வெளில வர்றது நல்லதுதான். இன்னும் மோசமாயி டேமேஜ் ஆகி போயறதுக்கு பெட்டர் டு கோ அவுட். I will be like Parvati one mom, okay? கனி இன்னும் இருந்து இன்னும் காலி பண்ணிட்டு வெளிய வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் போணும். So because she will continue to attack Parvati. So see, that's the game I like. Let us stay inside and show more of a fierce uprising new version of Kani madam. Aprida, it'll be, really interesting. That's the way I look at it. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆகாதான் ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்ட்டு. ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் தான். என்னது ரெண்டாவது? May the force be with you, Rasigan. என்னது ரெண்டாவது? வேணாம் இப்ப சொல்லணுமா? அது திவாகர் உள்ள கொண்டு எடுத்து கொண்டு அதுக்கு முன்னாடி ஒன்று நடக்கணும்னு சொன்னேன் தெரியுமா? அது ஓகே. அது நடந்தா கதறுவானுங்களே ப்ரோ. அதானே ப்ரோ இப்போ உங்களுக்கு கண்டென்ட். இப்போ யோசிச்சு பாருங்களேன். வாட் நீட்ஸ் டு பி தேர் ஃபார் த ஹோல் டிஎல் டு எரப்ட்? டிஎலோ இல்லையோ கண்டிப்பா வந்து யூடியூப் இன்ஸ்டாலாம் கதறுவாங்க. அந்த கதறல் சத்தம் வந்து இட் இஸ் டிஆர்பி தானே. யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து அவங்க காட்டுறபடி என்னன்னா they are going and polling in everyone. இன்னைக்கு வந்து பஞ்ச் டைலாக்லாம் பேசியிருக்காங்க. எல்லாத்தோட ஓட்டையும் சேர்த்து வச்சதுக்கு மேல எங்க ஓட்டு இருக்குன்னு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒருத்தவங்க தூக்குனா that is your major content. சீசன் 7 சக்சஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன? புரியுது. தூக்குங்க. You want TRP, right? You'll be the one of the most successful seasons. And definitely they're going to do it at some point of the time. Do it now. Then play with the proper people. இல்ல ரம்யா ஜோ தூக்குறதுக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிறானுங்களே அந்த 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 அவங்கள தூக்குவாங்களான்னு கேக்குறேன். டிஆர்பிக்காக அந்த Ramya அளவுக்கு just not going to give you anything, bro. அதனால தான் வச்சிருக்காங்க. He is the lowest paid. இப்போ வெளில போனாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை. There's nothing going to change. இந்த எலிமினேஷன்ல ஒரு ஹைப்பே இருக்காது. இப்போ சொல்லுங்க ரம்யா போறாங்கப்பா அப்படின்னா இந்த வாரம் என்ன இருக்கு உங்க கண்டுட்டு? Saturday you're going to do some shit. Sunday you're only looking forward to Ramya Jo's elimination. Who cares? இது தூக்குங்க. டிஆர்பி பறக்கும். என்னதான் பெட் பண்ணுறேன். ஓகே. அது வார்னிங் கொடுத்துட்டே இருக்காரு ரம்யா ஜோக்கு. ஏதாச்சும் பண்ணுங்கன்ட்டு பண்ணல. அதே மாதிரி ஆட் சீட்லயே 2 வாரமா தொடர்ந்து 3 வாரமா உட்கார வச்சிருக்காரோ ரம்யா ஜோ. ஏதோ பண்றாங்க சாம். ஏதோ பண்றாங்க. You saw that right? கனி ரம்யா ஜோ, சபரி ரம்யா ஜோ. அதுதான் புரியல எனக்கு. ஆனா அது அந்த அளவுக்கு தெளிவா இல்லையா? வாயளவுல தானே இருக்கு. எதுக்கு சண்டையோ இல்ல வேற எதுவும் டார்கெட்டோ எதுவுமே பண்ற மாதிரி இல்லை. இந்த மாதிரி வீக்கெண்ட்ல வந்து அவங்க வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் அந்த அன்பு கேங்ல இருந்து வெளியில வந்துட்டேன், நானும் ரவுடிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கே தவிர்த்து, மற்றபடி வீக் டேஸ்ல வந்து அந்த கேம்ல அந்த 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 கேம்ல எதுவுமே சேஞ்ச் ஆன மாதிரி தெரியலையே. சாம் மொக்க பிளான் சாம். இது கூட சாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அவங்க அன்புக்கு அவங்க ஓட்ட ஃபுல்லா எல்லாத்துக்கும் அவங்க ஓட்ட ஸ்பில் பண்றாங்க சாம். எல்லாத்துக்கும் ஒரு இப்ப சபரி நாமினேட் ஆகாம இருந்தா சபரியோட ஓட்டு யாருக்கு போகும்? தெரியும். இந்த மாதிரி ஸ்பில் பண்றாங்க. இந்த வாட்டி யாரா ஸ்பில் பண்றது? இல்ல இந்த வாட்டி யாரு அன்பு கேங்ல இருந்து நாமினேஷன் ஆகல? சபரி ஆகல. சபரி இப்போ வந்து ஐ திங்க் கனி ஸ்பிரிட்டிங் தட் தான். என்னன்னா ரம்யா வந்து இத்தனை நாள் வீட்டுக்குள்ள இருக்கிறது காரணம் அன்பு கேங் ஓட்ஸ்னா ரம்யா போகுது. ஓகே, அதனால தான் ரம்யா வெளில போக மாட்டா. ஒண்ணுமே பண்ணாலும் ரம்யா உள்ள உட்காந்துருக்கா. we need to put a stop to that. ரம்யா இப்போ வெளில போகணும் எனக்கு அப்படின்னா என்ன பண்ணுவேன்? you need to take ரம்யா out of it. இப்பதான் பண்றாங்க. அன்பு அண்ணன் தங்கை. இப்ப என்னாச்சு? சபரி யாருக்கு கொடுத்தா அந்த ரிப்பன்? அந்த லுக் பாத்தீங்களாங்க? ரம்யா பாரு கொடுத்தப்ப சபரி ஒரு லுக் விட்டான் பாத்தீங்களா? திருப்பி தாங்க முடியல எனக்கு. I know, அவனுக்கு அவ்வளோ ஒரு ஈகோ. அப்பா அவன் வந்து உறவை துண்டிக்கணும்னு இவளுக்கு தானே கொடுத்தான். ரம்யாக்கு
சரியான அது சோ எனக்கு தெரியும் அவ ரம்யா வந்து பரு குத்த வரைக்கும் அந்த லுக் விட்டோட எனக்கு தெரிஞ்சிச்சு இவன் அவளுக்கு தான் கொடுப்பாங்க. அது ஐஸ்கிரீம்ல இருந்தே ஆரம்பிச்சிச்சுல. ம் ம். என்னமோ தெரியல. அந்த 2 பேரும் மாத்தி மாத்தி குடுத்தது எனக்கு கனெக்டே ஆகல. They're so predictable and boring. ம். அவரு பாருவோட குறும்படம்ல வந்துட்டாருங்க. அது ஒண்ணுதான் ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவருக்கு கிடைச்சிருக்கு. சபரிக்கு. ஆமா. இல்ல ஆக்சுவலி சபரி அண்ட் விக்கல்ஸ் were very happy that their part came in the first part of the குறும்படம். The minute அது ஓபன் it was விக்ரம் and சபரிக்கு விக்ரமும் சிரிப்பா பாருங்க அவன். அதுக்கப்புறம் அப்படியே சுவிட்ச் ஆகி பாரு பாகுமானே மூஞ்சி அப்படியே சுருங்குச்சு. இன்னொரு ஒரு அப்ப ஆனா ஜோக் இந்த கவனிச்சிங்களா? வீக்கெண்ட் வந்து விக்கல்ஸ்க்கு செம்ம அடி. அவரு வந்து ஒரு 2 லைன் தான் பாராட்டு கட்சிது. அவர் போட்ட பிளான்ஸ் எல்லாம் கப்பூட் ஆச்சு. He didn't get best player, whatever. He wasn't that great. இந்த ஏதோ அமித் வியானா கொஞ்சம் பாண்ட் அவருக்கு பாத்தீங்களா? தட் வாஸ் நியூ. எனக்கு அந்த மாதிரி நடந்துச்சு எனக்கு தெரியலையே ஆமா. ஆக்சுவலி. ஒரே அதெல்லாம் உருட்டு நடந்துச்சு பத்தி நான் பார்த்தேன். இந்த முன்னாடி ஓகே. பார்த்தேன். ஐஸ்கிரீம் டாஸ்க்ல பண்ணாங்கல்ல. ம். இன்னொன்னு I ஒண்ணு felt it was கவனிச்சிங்களா? rude to me. ம் என்னது? இந்த பிரஜன் வந்து ஆக்சுவலா வந்து மொட்டை கடிதாசியில வந்து திவ்யா வந்து சாண்ட்ராவோடையும் பிரஜனோடையும் கேம் விளையாடாதங்க அத மாதிரி எழுதிட்டு உறவை நீட்டிக்கணும்னு போய் திவ்யா கொடுக்குறான். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. என்ன இது என்ன ஒண்ணுமே புரியலங்க. Guys, sorry to interject. இது ஒண்ணு சொல்லிக்கிறேன். ம் ஆனா வந்து it's so evident that the tweets X வந்து it plays a prominent role in some core issues that is being addressed. அந்த கேம்ல வந்து நிறைய பேர் ட்வீட்ஸ் போட்டோம். அபவுட் how violent it was அப்படி போட்டோம். அப்புறம் வந்து செகண்ட் வந்து அமித் வந்து அந்த menstrual period பெயின் பத்தி everybody blasted on that also. ஓகே. So it's so evident that இந்த மாதிரி core issues எடுத்து ஒரு 2 லைன் பேசினா கூட அது வந்து நச்சுன்னு வச்சு பேசினாரு. And it's very good because சேதுபதி சார் பேசினாருன்னா அது எல்லாருக்கும் போய் சேரும்ல. A lot of audiences pros எல்லாருக்கும் போய் சேரும். ஸோ அந்த மாதிரி when he did it, it was very good. So அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ எக்ஸில் வந்து when we address these kind of core issues, I think that we should continue to do that. Ugliயா பண்ண தேவையே இல்லை. None of us did it ugly. I think, but I saw a lot of tweets and நானும் retweet பண்ணிட்டே இருந்தேன் அது பத்தி. And நான் அமித்துக்கு போட்ட just 2 lines எழுதினேன். அதுக்குமே 100+ வந்துச்சு and lot of views போச்சு. So I felt that was really, really good. He called on Amit and அவரோட good person image வச்சு விட்டுட்டாரு. It was bad actually. இன்னைக்கு காலைல வந்து பூர்ணி பொங்கிட்டு வேற போனாங்க. She posted, she didn't see that it seems. நீ தான் கொடுத்தேன் பாருங்க அப்படின்ட்டு. Really? எப்படி அதை பார்க்காம இருப்பாங்க? அதெல்லாம் She missed சும்மா. it. Okay. நீ போஸ்ட் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் when after I sent it, she posted about it. That was very I bad. thought all these people, all people watch 24/7 live அப்படிலாம் வாட்ச் பண்றாங்கன்னு நினைச்சு. People do அந்த miss some டைம்ல things, no, it's fine. yeah. பாப்போம் இது என்னன்ட்டு. எனக்கு வந்து இவங்க ஏதாச்சும் ஆதிரை ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க இன்னும். இந்த தடவை she'll come ரஷ் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டா பூர்ணிமா actually. நிறைய அட்வைஸ் பூர்ணிமா she's a bestie of பூர்ணிமா. நிறைய அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க பண்ண தப்புல நீ போய் பண்ணாதான் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க hopefully. ஸ்கிரிப்டே கொடுத்துருப்பாங்க. எந்த வீக்ல என்ன பண்ணணும் எல்லாமே இருக்கும். Precisely. ஆமா. Others let them talk. Yeah. தொடர்ந்து வாங்க. ஹலோ சொல்லு ப்ரோ. விக்னேஷ், உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. என்ன ஒப்பீனியன்? வீக்கெண்ட் எபிசோட் பத்தி, அடுத்த ஆதிரியோட இதை பத்தி. நானும் இருந்தானே பேசிட்டு இருந்தேன். பேசிட்டீங்களா? ஓகே, I'll go listen later. பிரியா பேசுங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு எபிசோடு வந்துட்டு பாருக்காக டெடிகேட் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு.
அமித்தை போட்டு அடிச்சது, அப்புறமா வந்து இன்னைக்கு மற்ற எபிசோட் விஷயங்கள்லாம். மட்டுமா? இன்னைக்கு இல்லை, நேற்றும் நல்லா இருந்தது, இன்னைக்கு இன்னும் நல்லா இருந்ததுன்னு சொல்ல வந்தேன் நான். அப்புறம் வந்து பாருக்காக அந்த குறும்படம் போட்டது. பாரு ஹேட்டர்ஸ்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, உட்காந்து கதறுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இல்ல இல்ல ஜாலியாக இருந்தது பார்க்க. சேம் ரியாக்ஷன் சபரி அண்ட் விக்கல்ஸ் தான். வந்த உடனே சபரி விக்கல்ஸ் இது நியூஸ் ரீடிங் பார்த்தோன்னே ஓ இதெல்லாம் கண்டென்ட்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பொசுக்குன்னு பார்த்தா அப்படியே ஸ்விட்ச் ஆகி மாத்தினாங்க. ஆமா, நல்லா இருந்தது. I think they also felt happy. Okay, the minute they saw the faces in the குறும்படம், right? ம் They were very happy. Vickles ஆமா. and இல்ல these அது guys. வந்து கேமரா ஃபோக்கஸ் பண்ணுன்னு தெரியும்ல, அதுக்காக சும்மா ஆக்ட் பண்ணிருப்பாங்க, உள்ளுக்குள்ள ம். அழுதுருப்பாங்க. என்னடா நம்ம இவ்வளவு கார்னர் பண்ணோம், அவளுக்கு குறும்படம்லாம் போட்டு ஹைலைட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி. யாருக்கு சபரிக்கு புரிஞ்சிருக்காது, ஆனா வந்து விக்கல்ஸுக்கு புரிஞ்சிருக்கும். விக்கல்ஸுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு அடிப்பான், நம்ம ஏதாவது பண்ணி போய் திருப்பி குறும்படம் போட்டு ஹைலைட் பண்ணிடுவாங்க அவளை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிப்பான் விக்ரம். உண்மைங்க ஏற்கனவே he was broken by the previous குறும்படம் of Sandra. ஆமா இப்போ இந்த சேரம் படத்துலயும் வந்து ஆர்வம் அப்படின்னோடனே now it is like okay we need to be careful about this அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆமா 3 குறும்படம் போட்டாங்க. now their target will be to get into a குறும்படம் தான். பார்க்கல என்ன நடக்குதுன்னு. ஆதிரை வந்து சட்டலா இருக்க மாதிரி இருக்கு இப்போ இன்னைக்கு. பார்க்கலாம் இந்த வர வர வீக்ல எப்படி அவ ரியாக்ட் பண்றா அப்படின்னு She is not going to throw out everything. என்ன பொறுத்த வரைக்கும் she will not use all her bullets like what the wild cards did. ஆமா, இல்ல It எப்பயுமே won't ஒரு be இது a 1 week wonder. ஒரு டாஸ்க் கொடுப்பாங்களே இப்போ, அப்படி வயல் கடை வரவங்களுக்கு வந்துட்டு ஒருத்தரோட ஒப்பீனியன் சொல்லி அது அவளுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அது நல்லது, அப்படி அப்படி கொடுக்காம இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா இப்போ அவங்களுக்கு எல்லாம் டேரக்டா கேட்கவும் முடியாது, இவளோட ஒப்பீனியன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அது நல்லது ஆக்சுவலா. விக்ரம் தான் புலம்பிட்டு இருந்தாரு, நம்ம வந்துட்டு நான் ஒரு வாரம் வெளியே போயிட்டு வந்தேன், அப்ப என்னோட கேம் எப்படி போயிட்டு இருக்கும். வாப்பான்னு சொல்லுங்க. நான் தான் சொல்றேன் போயிட்டு வரட்டும். இவ்வளவு நாள் வெளியே இருந்து எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கா, ஸோ அப்போ வந்து அப்படி இப்படி எதுவும் புலம்பிட்டு இருந்தாரு, சுபிஷா கிட்டே யார்கிட்டயும் புலம்பிட்டு இருந்தாரு. சுபிஷா and வியானா. ஆமா Now again he'll go analyzing mode. ஆமா இப்போ யார் அடிக்கிறதுன்னு தெரியாது, சாண்ட்ராவா பாருவா ஆதிரையா. I அப்புறம் think the season it's going to be a woman winner தான் நினைக்கிறேன். ஆமா அரோரா They வந்து are way too மைண்ட் strong. வாய்ஸ்ன்னு சொல்லி There is way புலம்பிட்டான்னு too நினைக்கிறேன். strong people. அரோரா வந்து மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி நான் ஏன் சேர்த்து வைக்கிறேன்னு சபையில சொல்லிட்டா. அதுக்கு எல்லாரும் சேர்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க, அது நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஆமா, ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டா இருக்கணும், இல்லைன்னா என்ன கதைன்னு தெரியல. இந்த பார்வதி கமரு பக்கம் போகாம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ கைஸ். மற்றவங்க பேசுங்க, எனக்கு பாயிண்ட்ஸ் வரும்போது ஆன்சரைஸ் பண்றேன் நான். ஓகே ஓகே. வாங்க பி. ஹாய் ஹாய் ஹாய். 1 எபிசோட் 1 எபிசோடா? என்னத்த சொல்ல, ஒன்றும் பெருசா எனக்கு பெருசா இம்ப்ரெசிவா இல்லை. அந்த லெட்டர் செக்மெண்ட்ல 1-2 லெட்டர் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் ஆன மாதிரி இருந்தது, மற்றதெல்லாம் கொஞ்சம் போர் தான். அண்ட் அந்த இன்னொரு டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுத்தாங்களே, அதுவுமே மோரார்லெஸ் கொஞ்சம் ப்ரிடிக்டபிளாக இருந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. அண்ட் ஆதிரையோட என்ட்ரியும் பெரிய ஃபயராலாம் ஒன்றும் இல்லை, அவங்க ரொம்ப காமாக கம்போஸ்டாக எதையுமே கண்டுக்காத மாதிரி, ஒரு வயல் கார்டை வந்து என்ன பண்ணுமோ அது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டுவர்ட்ஸ் திருப்பி அன்பு கேங் கிட்ட தான் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஈவன் இப்போ கொஞ்சம் லைவ்ல கொஞ்ச நேரம் பார்த்தப்போ கூட எனக்கு அப்படிதான் தெரியுது. Talking only with Ramya, right? இல்லை, கனி சபரிட்லாம் நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. பழைய மாதிரி எப்படி அவங்க இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. எஃப்ஜே கிட்ட இன்னும் போகவே இல்லை, ரம்யாட்ட பேசுறாங்க. ஸோ யா, பாப்போம். என்ட்ரி அப்போ அதை கணிக்க முடியாது அபி. when entry everyone is standing there, they can't show faces. ஸோ அங்கே பேசிட்டாங்க. லெட்ஸ் see. இப்போ கனியும் எஃப்ஜே தனியாக உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அனலைஸ் பண்றாங்களா என்னென்ன? தெரியல, பார்ப்போம் அப்புறம் உட்காந்து பார்ப்போம். வினோத் என்னமோ எஃப்ஜே கிட்ட அட்வைஸ் பண்றாரு, வியனா கிட்ட அட்வைஸ் பண்றாரு, ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. பிரேக்கப் பண்ணிடுங்க சொல்கிறதா இருக்கும். was not looking தெரியல. okay, right? ம் ம். இவங்க இப்போ வந்து எஃப்ஜே அங்கே 1 hourல காட்டினாங்க பார்த்தீங்களா பிரேக்கப் ஸ்டோரி. இவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறவங்கள தான் அது தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகுதான்.
இல்லைன்னா வந்து நல்லா இருக்குமா அது. ரொம்ப சில்லியா இருந்துச்சு. ம். இதுக்கு மேல ஹிண்ட் எல்லாம் நிறைய கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலாம் கொடுக்க முடியாது 2 பேருக்கு. ஏங்க ஓப்பனாவே சொல்லிட்டாருங்க ஆமா. முடிக்கும் போது, வேணாம் உங்க கேமு எல்லாம் நல்லா இருக்கு, பாராட்டியிருக்கேன், உங்களுக்கு தெரியும், பார்த்தாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா லிட்டரலி இது ஒர்க்கு தான் அடி வாங்கியிருக்க, நீ பார்த்தாடுமான்னு சொல்லியிருக்காரு. So what மல்டிபிள் is the டைம்ஸ் purpose of that குறும்படம் today? உங்களுக்கு ஆண்டாயத்து தான், பாரு ஃபேன்ஸுக்கு ஆகாது. Seriously? அவங்க சீல் பண்றாங்க அபி, பாரு வந்து டாப் 5 கன்ஃபார்மு, இந்தாங்க இதான் குறும்படம். போன சீசன் நமக்கு வந்து சௌந்தர்யா சம்பவ சமையல் வந்துச்சு தெரியுமா, இது வந்து சமையல் சம்பவம். புரியுதா? Sorry, சவுண்டோட கம்பேர் பண்றீங்க. I'm not okay with it. தெரியும், அதுக்காக தான் பண்ணேன். நானும் இந்த ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இதுல ஒரு ஆங்கிரி எமோஜி இல்ல, இருந்திருந்தா இந்நேரம் ஆங்கிரி எமோஜி போட ரசிகன் நீங்க அது ஸ்பேஸ் முடிச்சிட்டு காலுக்கு வருவீங்கல்ல, இருக்கு உங்களுக்கு. ஏங்க டாப் 3ங்க, தட் இஸ் வாட் சீலிங் இட் ரைட். சொல்றாங்க இவ்வளவுதான், நீ வந்து இவ்வளவு இந்த வாரம் பூரா இவனுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, given her so much time to come, இது வந்து ஒன்னால இவ்வளவு வந்திருக்குடா, கொஞ்சமா இல்ல அறிவு யூஸ் பண்ணுங்கடா இல்ல சொல்லி திட்டுறாங்க. அலாட் விக்ரமுக்கு அலாட் கொடுக்குறாங்களாம். கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க ஒருத்தவங்க. குறும்படம் மேபி அலாட் டு விக்கல்ஸ்னு போட்டுருக்காங்க. அதான் சொல்றேன், விக்கல்ஸுக்கு தான் அது. உங்களுக்கு வந்து பாடுறா, நீ அவடே திருப்பி அவடே போயிட்டு இருக்க. ஏன்னா நேற்று கூட சொல்லியிருக்காங்க, விக்கல்ஸுக்கு வசந்தி மேடம் மட்டும் தான் தெரியும், வசந்தி வார்டன் மட்டும் தான் தெரிவாங்க எப்பவுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஷி நீட்ஸ் டு கெட் தட் ஹிண்ட் ரைட். ஹவு டம், இந்த மாதிரிலாம் டம்மா இருக்காதம்மா, டம்மா இருக்காத விக்ரம், நீ வந்து அவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அட்டென்ஷன் பூரா அவளுக்கு தான் போகுது. இந்த வாரம் வந்து வார்டன் ஒன்றுமே இல்லை, வார்டன் வந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க, இதுதான் குறும்படம் வார்டன் காட்டிருக்காங்க. போற போக்குல அமிதுக்கு ஒரு அடி, போகிற போகில் அமித்துக்கு ஒரு கொட்டு.